அதாவது துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சமநிலையை மிகவும் முக்கியமாக கருதுபவர்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவசரமாக முடிவெடுக்காமல் இரு பக்கங்களையும் கவனமாக ஆராய்ந்து பார்த்த பிறகே தீர்மானம் செய்வார்கள். இதனால் பலர் இவர்களை நியாயமானவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் பார்க்கிறார்கள். அவர்களின் மனதில் எப்போதும் எது சரி எது தவறு என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். சண்டை சச்சரவு தேவையற்ற வாதங்கள் போன்றவற்றை தவிர்க்க முயற்சிப்பார்கள். அமைதி நிறைந்த சூழலில்தான் அவர்கள் முழு திறமையுடன் செயல்பட முடியும். இவர்கள் இயல்பாகவே அழகு உணர்வு மிகுந்தவர்கள். வீடு உடை வேலை உறவுகள் எதிலும் ஒரு ஒழுங்கும் அழகும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். சிறிய விஷயங்களில் கூட நேர்த்தியை எதிர்பார்ப்பார்கள். பிறரிடம் பேசும் விதமும் மென்மையாக இருக்கும். அதனால் இவர்களுடன் பழகும் வழக்கம் எளிதில் நெருக்கம் அடைவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் நல்ல பெயர் பெற விரும்புவார்கள். தங்களை மதிக்கும்படி நடந்து கொள்வார்கள். மரியாதை பண்பு சமநிலை ஆகியவை இவர்களின் அடையாளமாக இருக்கும். காதல் மற்றும் உறவுகளில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். ஒருவரை நம்பினால் முழு மனதுடன் நம்புவார்கள். அன்பு புரிதல் மரியாதை ஆகியவற்றில் உறவில் எதிர்பார்ப்பார்கள். துணைவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல சமயங்களில் தங்களின் ஆசைகளையே விட்டு கொடுப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் தங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் மெதுவாக விலகிச் செல்வார்கள். உறவுகளில் சமநிலை இல்லாத நிலையை நீண்ட காலம் சகிக்க மாட்டார்கள். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுவார்கள். சட்டம் கலை வடிவமைப்பு பேச்சுவார்த்தை வணிகம் பொது தொடர்பு நிர்வாகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் திறன் இவர்களுக்கு அதிகம். மனிதர்களை சமாதானப்படுத்தும் திறன் இவர்களுக்கு இருப்பதால் குழு வேலைகளில் வெற்றி பெறுவார்கள். பண விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் இருப்பார்கள். தேவையற்ற செலவுகளை விரும்ப மாட்டார்கள். ஆனால் அழகு மற்றும் தரம் கொண்ட பொருட்களுக்கு செலவிட தயங்க மாட்டார்கள். துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் சமநிலை உணர்வும் மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறனும் தான். ஆனால் சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பது இவர்களின் பலவீனமாக மாறும். ஒரு முடிவை எடுக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வார்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் சில நேரங்களில் அவர்களை சோர்வடைய செய்யும். இருந்தாலும் நேர்மை நிதானம் அழகு உணர்வு உறவுகளை மதிக்கும் மனம் ஆகியவற்றால் துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் தனித்துவமான இடத்தை பெறுவார்கள். துலாம் ராசிக்காரர்களின் நட்பு வட்டம் பொதுவாக மிகவும் வலிமையானதாக இருக்கும். அவர்கள் ஒருவருடன் பழகத் தொடங்கினால் அந்த உறவை நீண்ட காலம் பாதுகாக்க முயற்சிப்பார்கள். நண்பர்களின் பிரச்சனைகளை தங்களுடையதாக நினைத்து உதவ முன்வருவார்கள். யாராவது மனவேதனையில் இருந்தால் அவர்களுக்கு ஆறுதல் கூடி சமநிலைக்கு கொண்டு வருவது இவர்களின் இயல்பாகும். அதனால் பலர் இவர்களை ஒரு நல்ல ஆலோசகராகவும் நம்பிக்கைக்கூடிய நண்பராகவும் பார்க்கிறார்கள். ஆனால் நம்பிக்கையை துரோகம் செய்தவர்களை மீண்டும் மனதில் ஏற்க இவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் அமைதியும் ஒற்றுமையும் நிலைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். வீட்டில் தேவையற்ற சண்டைகள் மனக்கசப்புகள் இவர்களுக்கு மிகவும் பிடிக்காது. பெற்றோர் சகோதரர்கள் துணைவர் பிள்ளைகள் எல்லோரிடமும் சமமாக அன்பு செலுத்த முயற்சிப்பார்கள். குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை சமரசமாக தீர்க்கும் நபராக நிற்பார்கள். வீட்டில் அழகு சுத்தம் ஒழுங்கு ஆகியவற்றை மிகவும் விரும்புவதால் அவர்கள் வாழும் இடம் பெரும்பாலும் அமைதியான சூழலை தரும். பணம் சம்பாதிக்கும் விஷயத்தில் துலாம் ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். திடீர் ஆசைகளுக்காக பணத்தை வீணாக்காமல் எதிர்காலத்தை நினைத்து திட்டமிடுவார்கள். முதலீடு செய்வதில் நிதானமாக இருப்பார்கள். ஒரே நேரத்தில் அதிக லாபம் வேண்டும் என்ற ஆசையை விட நிலையான வளர்ச்சியை விரும்புவார்கள். அவர்களுக்கு பணம் என்பது வெறும் வசதி மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் பாதுகாப்பு என்ற உணர்வும் இருக்கும். அதனால் நம்பிக்கைக்கூடிய வழிகளில் மட்டுமே முன்னேற விரும்புவார்கள். ஆன்மீகத்தில் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். மன அமைதி தரும் வழிபாடுகள் தியானம் அமைதியான சிந்தனை போன்றவற்றில் ஈடுபடுவார்கள். அவர்கள் வெளிப்படையாக அதிகமாக காட்டாவிட்டாலும் உள்ளுக்குள் இறை நம்பிக்கை வலுவாக இருக்கும். பிரச்சனைகள் வந்தால் பதற்றப்படாமல் இதற்கும் ஒரு நல்ல முடிவு இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பார்கள். இந்த மனநிலை அவர்களை பல சிரமங்களிலிருந்து காப்பாற்றும். வாழ்க்கையின் பல கட்டங்களிலும் துலாம் ராசிக்காரர்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறுவார்கள். ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் அவர்களின் பொறுமை மற்றும் சமநிலை சிந்தனை காரணமாக இறுதியில் வெற்றிகளை அடைவார்கள். அவர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் பெரிய கனவுகளும் ஆழமான எண்ணங்களும் நிறைந்திருக்கும். தங்களின் வாழ்க்கையை அழகாகவும் மதிப்புமிக்கதாகவும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் அவர்களை முன்னேற்றும். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் உயர்ந்து செல்லக்கூடியவர்களாக விளங்குகிறார். அதே போல துலாம் ராசிக்காரர்களின் மனதின் ஆழத்தை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. வெளியில் அவர்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் அமைதியாக எல்லோருடனும் இனிமையாக பழகுவார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் பல எண்ணங்கள் அமைதியாக ஓடிக்கொண்டே இருக்கும்.
உள்ளங்கள் உணர்ச்சிகளை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். உண்மையாக நம்பிக்கை வைத்த சிலரிடமே மனதை திறப்பார்கள். இந்த குணம் அவர்களை மர்மமானவர்களாகவும் அதே நேரத்தில் மதிப்புமிக்கவர்களாகவும் காட்டுகிறது. அவர்கள் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது அவர்களின் வலிமையான கட்டுப்பாடு. துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் தரத்தை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். சாதாரணமாக வாழ்ந்தாலும் மரியாதையுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகம். உடை அணிவதிலிருந்து பேசும் முறையிலே ஒரு நாகரிகம் இருக்கும். மற்றவர்கள் அவர்களை பார்த்து இவரிடம் ஒரு தனி கம்பீரம் இருக்கிறது என்று நினைப்பார்கள். அவர்கள் தங்களை மட்டுமல்ல தங்களுடன் இருக்கும் மனிதர்களையும் உயர்வாக பார்க்க விரும்புவார்கள். அதனால் நல்ல சூழல், நல்ல மனிதர்கள், நல்ல உறவுகள் ஆகியவற்றை தேர்வு செய்வதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். கோபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாக தெரியாது. அவர்கள் எளிதில் சண்டையிட மாட்டார்கள். பல விஷயங்களை பொறுத்து கொள்வார்கள். ஆனால் எல்லைக்கும் ஒரு வரம்பு இருக்கும். அந்த வரம்பை யாராவது மீறினால் அவர்கள் அமைதியாகவே விலகிச் செல்வார்கள். மீண்டும் பழையபடி நெருக்கம் கொடுக்க மாட்டார்கள். இவர்களின் மௌனம் பல நேரங்களில் வார்த்தைகளை விட வலிமையான பதிலாக இருக்கும். அதனால் அவர்களை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தொழில் வளர்ச்சியில் துலாம் ராசிக்காரர்கள் திடீர் உயர்வை விட நிலையான முன்னேற்றத்தை விரும்புவார்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு திட்டம் இருக்கும். யாரிடமும் தேவையற்ற போட்டி போடாமல் தங்களின் திறமையால் முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்கள். மேலாளர் நிலை, ஆலோசகர் நிலை, நிர்வாக பொறுப்புகள் போன்ற இடங்களில் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் மனிதர்களை புரிந்து கொண்டு சரியான சமநிலையுடன் வழிநடத்தும் திறன் கொண்டவர்கள். வயது அதிகரிக்க துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மேலும் அழகாக மாறும். இளமையில் குழப்பம் இருந்தாலும் அனுபவம் அவர்களை மிகவும் வலுவானவர்களாக மாற்றும். ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் யாரையும் கவர முயற்சிக்க மாட்டார்கள். தங்கள் மதிப்பை தாங்களே உருவாக்கி கொள்வார்கள். மரியாதை, நிலைத்தன்மை, நம்பிக்கை, அமைதி, இந்த 4 தூண்கள் அவர்களின் வாழ்க்கை உயர்ந்து நிற்கும். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் சாலம் செல்ல செல்ல மேலும் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை போன்றவர்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சம் அவர்கள் எப்போதும் நீதியை மதிப்பது. யார் சரி, யார் தவறு என்பதை அவர்கள் வெளிப்படையாக பார்க்க முயற்சிப்பார்கள். தங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் தவறு செய்தால் அதை உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல தங்களுக்கு எதிராக இருப்பவராக இருந்தாலும் அவர்கள் சரியாக இருந்தால் அதை ஒப்புக்கொள்ளும் மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கும். இந்த நேர்மை காரணமாக பலர் அவர்களை நம்பிக்கைக்கூடியவர்களாக பார்க்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் இந்த நியாய உணர்வே அவர்களை மன அழுத்தத்திற்குள் தள்ளக்கூடும். ஏனென்றால் எல்லோரையும் சமமாக வைத்திருப்பது எளிதான காரியம் அல்ல. துலாம் ராசிக்காரர்கள் கனவுகளை வெறும் கற்பனையாக மட்டும் வைத்திருக்க மாட்டார்கள். அதை வாழ்க்கையில் நனவாக்க வேண்டும் என்று தீவிரமாக நினைப்பார்கள். அவர்கள் விரும்பும் வாழ்க்கை சாதாரணமாக அல்ல. அதில் மரியாதை, நிலை, அமைதி, மகிழ்ச்சி அனைத்தும் இருக்க வேண்டும். இதற்காக அவர்கள் மெதுவாகவும் உறுதியாகவும் உழைப்பார்கள். வெளியில் பார்த்தால் அமைதியாக இருப்பவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் பெரிய இலக்குகளை வைத்திருப்பார்கள். அந்த இலக்குகளை அடையும் வரை அவர்கள் தங்கள் முயற்சிகளை நிறுத்த மாட்டார்கள். சமூகத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நல்ல பெயரை உருவாக்குவது மிகவும் முக்கியம். மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கேள்வி அவர்களின் மனதில் அடிக்கடி தோன்றும். ஆனால் அது பயமாக அல்ல, தங்களை மரியாதைக்குரியவராக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணமாகும். அவர்கள் பேசும் வார்த்தை, நடக்கும் விதம், உறவுகளை கையாளும் முறை எல்லாமே அவர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் வகையில் இருக்கும். அதனால் அவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு மதிப்பு தானாகவே உருவாகும். துலாம் ராசிக்காரர்களின் மறைமுக பலம் அவர்களின் பொறுமை. அவர்கள் உடனே வெடிக்க மாட்டார்கள், உடனே முடிவெடுக்க மாட்டார்கள், உடனே ஒருவரை நிராகரிக்கவும் மாட்டார்கள். பலமுறை யோசித்து பலமுறை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். இதனால் சிலர் அவர்களை மெதுவானவர்கள் என்று கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அது அவர்களின் முதிர்ச்சியான அணுகுமுறை. ஒருமுறை அவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம். வாழ்க்கையின் இறுதியில் துலாம் ராசிக்காரர்கள் தேடுவது செல்வம் மட்டுமல்ல, மன நிம்மதியும் மரியாதையும் தான். அவர்கள் சம்பாதிக்கும் பணம், உருவாக்கும் உறவுகள், கட்டும் குடும்பம், இவை அனைத்தும் அமைதியான வாழ்க்கைக்காகவே. தங்களால் பிறருக்கு நல்லது நடந்தது என்ற உணர்வு அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் வெறும் வெற்றியாளர்கள் அல்ல, சமநிலை, நாகரிகம், நம்பிக்கை ஆகியவற்றால் வாழ்க்கையை அழகாக வடிவமைக்கும் அரிய மனிதர்கள். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் ஒருவரை மதிக்கத் தொடங்கினால் அந்த மதிப்பை மிகவும் ஆழமாக பாதுகாப்பார்கள். அவர்கள் உறவுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு நண்பர், ஒரு துணைவர், ஒரு குடும்ப உறுப்பினர், யாராக இருந்தாலும் உண்மையான பாசம் கிடைத்தால் அதற்கு பதிலாக முழு மனதையும் கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பதும் அதே அளவிலான உண்மைதான். பொய், வஞ்சகம், இரட்டை முகம் போன்றவற்றை அவர்கள் மிகவும் வெறுப்பார்கள். ஒருமுறை நம்பிக்கை உடைந்துவிட்டால் மீண்டும் அதே இடத்திற்கு திரும்புவது அவர்களுக்கு மிகவும் கடினம். துலாம் ராசிக்காரர்களின் சிந்தனை எப்போதும் எதிர்காலத்தை நோக்கி இருக்கும். இன்று எடுக்கும் ஒரு முடிவு நாளை என்ன விளைவுகளை தரும் என்று அவர்கள் முன்கூட்டியே யோசிப்பார்கள். இதனால் சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக சிந்திப்பவர்களாக தோன்றலாம். ஆனால் அந்த ஆழமான சிந்தனையே பல தவறுகளிலிருந்து அவர்களை காப்பாற்றும்.
அவர்கள் எந்த உறவாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் நீண்ட காலம் நிலைத்தன்மையை விரும்புவார்கள். தற்காலிக மகிழ்ச்சியை விட நிலையான அமைதியே இவர்களுக்கு முக்கியம். பிறரின் மனநிலையை புரிந்து கொள்வதில் துலாம் ராசிக்காரர்கள் தனித்திறமை கொண்டவர்கள். யாராவது சொல்லாமல் இருந்தாலும் அவர்களின் முகத்தை பார்த்தே பல விஷயங்களை உணர்ந்து விடுவார்கள். இந்த உணர்ச்சி நுண்ணறிவு காரணமாக அவர்கள் நல்ல நண்பர், நல்ல துணைவர், நல்ல தலைவராக மாறுவார்கள். அவர்கள் எப்போதும் மற்றவர்களின் பார்வையிலும் விஷயங்களை பார்க்க முயற்சிப்பார்கள். அதனால் தேவையற்ற தீர்ப்புகளை உடனே வழங்க மாட்டார்கள். இந்த குணம் சமூகத்தில் அவர்களுக்கு தனி மரியாதைகளை உருவாக்கும். துலாம் ராசிக்காரர்கள் தங்களை வெளியில் அதிகமாக காட்டிக்கொள்ள விரும்பாதவர்கள். சாதித்தாலும் அமைதியாக இருப்பார்கள். உதவித்தாலும் பெருமை பேச மாட்டார்கள். அவர்கள் செய்த நல்ல செயல்களுக்கு பாராட்டு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை குறைவாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள் தங்களின் மதிப்பு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கும். அவர்கள் அமைதியாக இருப்பது பல நேரங்களில் பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஆனால் உண்மையில் அவர்கள் சத்தமில்லாமல் உயரத்தை அடைய விரும்புகிறவர்கள். வாழ்க்கை அவர்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். குறிப்பாக உறவுகள் மற்றும் நம்பிக்கை பற்றிய அனுபவங்கள் அவர்களை மிகவும் முதிர்ச்சியடைய செய்யும். ஆரம்பத்தில் எல்லோரையும் நம்பும் அவர்கள் காலப்போக்கில் யாரை எவ்வளவு தூரம் மனதில் வைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். இந்த அனுபவம் அவர்களை குளிர்ச்சியானவர்களாக அல்ல, புத்திசாலிகளாக மாற்றும். இறுதியில் துலாம் ராசிக்காரர்கள் உணர்வுகளால் அல்ல, சமநிலையால் வாழ்க்கையை வெல்லும் நபர்களாக திகழ்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதை தேர்வு செய்தாலும் அதில் ஒரு தரமும் ஒரு அர்த்தமும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். வெறும் வெளிப்படையான வெற்றியை விட உள்ளார்ந்த திருப்தியை அதிகமாக மதிப்பார்கள். அவர்கள் சம்பாதிக்கும் பணமும் உருவாக்கும் உறவுகளும் எடுத்துக்கொள்ளும் முடிவுகளும் அனைத்தும் வாழ்க்கையை அழகாகவும் நிலையாகவும் மாற்ற வேண்டும் என்பதற்காக இருக்கும். இதனால் அவர்கள் எப்போதும் சீரான வளர்ச்சியை நோக்கி நகர்கிறார்கள். வேகமாக உயர வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் தவறான வழியில் செல்ல அவர்கள் ஒருபோதும் தயாராக இருக்க மாட்டார்கள். துலாம் ராசிக்காரர்களின் பேச்சில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவர்கள் குரல் உயர்த்தி பேசாமல் கூட சொல்வதை பிறர் கவனமாக கேட்பார்கள். காரணம், அவர்கள் பேசும் வார்த்தைகளில் யோசனை இருக்கும். யாரையும் புண்படுத்தாமல் உண்மையை சொல்லும் திறன் இவர்களுக்கு இயல்பாக இருக்கும். அதனால் நண்பர்கள் மட்டுமல்ல, வேலை இடத்திலும் பலர் இவர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். ஒரு சிக்கலான சூழ்நிலையிலும் சமாதானமான வழியை காட்டும் திறன் இவர்களின் பெரிய பலமாகும். அவர்களின் காதல் வாழ்க்கை பெரும்பாலும் ஆழமான உணர்ச்சிகளால் நிரம்பியதாக இருக்கும். அவர்கள் காதலை ஒரு விளையாட்டாக பார்க்க மாட்டார்கள். மனதிற்கு பொருந்தும் ஒருவரை கண்டுபிடித்தால் அவர்களுடன் நீண்ட கால உறவை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வெளியில் அதிகமாக வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் தீவிரமான பாசம் கொண்டவர்கள். காதலில் துரோகம் ஏற்பட்டால் அதை மறக்க அவர்களுக்கு அதிக நேரம் தேவைப்படும். ஆனால் ஒருமுறை உண்மையான அன்பு கிடைத்தால் அந்த உறவை வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்க முயற்சிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு தனிமையும் மிகவும் முக்கியமான ஒன்று. அவர்கள் எப்போதும் கூட்டத்தில் இருக்க விரும்ப மாட்டார்கள். சில நேரங்களில் அமைதியாக தனியாக இருந்து தங்கள் மனதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த தனிமை அவர்களுக்கு பல புதிய சிந்தனைகளையும் தெளிவையும் தரும். வெளி உலக சத்தத்திலிருந்து விலகி தங்கள் உள்ளத்தின் குரலை கேட்கும் அவர்கள் அவசியம். ஏனென்றால் முடிக்கும் முடிவுகள் உறுதியானதாக மாறும். காலம் செல்ல செல்ல துலாம் ராசிக்காரர்கள் மேலும் மென்மையாகவும் மேலும் வலிமையாகவும் மாறுவார்கள். வாழ்க்கை கொடுக்கும் சோதனைகள் அவர்களை உடைக்காது, மாறாக மேலும் நிதானமாக மாற்றும். அவர்களின் உண்மையான வெற்றி செல்வத்தில் மட்டுமல்ல, மற்றவர்கள் மனதில் அவர்கள் விட்டு செல்லும் மரியாதையிலும் நம்பிக்கையிலும் உள்ளது. அதனால் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வில் வெறும் சாதனையாளர்கள் அல்ல, சமநிலை, அழகு, நாகரிக, மனிதநேயம் ஆகியவற்றின் அழகான வடிவமாகவே திகழ்கிறார்கள். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் வாழ்க்கையை ஒரு அழகான சமநிலையுடன் நடத்த வேண்டும் என்று விரும்புவார்கள். வேலை, குடும்பம், உறவுகள், தனிப்பட்ட ஆசைகள் இவை அனைத்திற்கும் சரியான இடம் கொடுக்க முயற்சிப்பார்கள். ஒரே விஷயத்தில் முழுவதும் மூழ்கி மற்றவற்றை புறக்கணிப்பது இவர்களின் இயல்பல்ல. இந்த சமநிலை எண்ணமே அவர்களை பல சிக்கல்களிலிருந்து காப்பாற்றும். பலர் குழப்பத்தில் தவிக்கும் நேரத்தில் கூட துலாம் ராசிக்காரர்கள் அமைதியாக இருந்து சரியான வழியை கண்டுபிடிப்பார்கள். இவர்கள் வெளிப்படையாக மிகவும் உண்மையானவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் வலுவான மன உறுதியை கொண்டவர்கள். ஒருமுறை அவர்கள் மனதில் ஒரு இலக்கு உருவானால் அதை எளிதில் கைவிட மாட்டார்கள். தங்கள் முயற்சியை வெளியில் அதிகமாக காட்டாமல் அமைதியாக செயல்படுவார்கள். வெற்றி கிடைத்த பிறகே பலர் அவர்களின் உழைப்பை உணர்வார்கள். இந்த அமைதியான போராட்டமே அவர்களின் உண்மையான அடையாளம். சத்தமின்றி உயரத்தை அடையும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உள்ளது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மரியாதை என்பது அன்பை விட சில நேரங்களில் முக்கியமானதாக இருக்கும். யாராவது அவர்களை உண்மையாக மதித்தால் அந்த உறவை அவர்கள் உயிரை போல பாதுகாப்பார்கள். ஆனால் அவமதிப்பு, அலட்சியம், பொய்யான அணுகுமுறை போன்றவற்றை அவர்களை உள்ளுக்குள் மிகவும் காயப்படுத்தும். அவர்கள் உடனடி பதிலடி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் மெதுவாக அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்வார்கள். அவர்களின் அமைதியான விலகல் பல நேரங்களில் மிகப்பெரிய பதிலாக மாறும். வாழ்க்கையில் அவர்கள் தேர்வு செய்யும் பாதை பெரும்பாலும் தனித்துவமாக இருக்கும்.
பிறர் போகும் வழியை பார்த்து மட்டும் அவர்கள் நடக்க மாட்டார்கள். தங்களுக்கு பொருத்தமானது என்ன என மன நிம்மதிக்கு ஏற்றது என்ன என்பதை யோசித்து முடிவை செய்வார்கள். இதனால் சில சமயங்களில் அவர்கள் மெதுவாக முன்னேறுவதாக தோன்றினாலும் ஆனால் மெதுவான நடைதான் அவர்களை உறுதியான வெற்றிக்கு கொண்டு செல்லும். அவர்கள் ஓட்டத்தில் வெல்ல விரும்புவதில் நிலைத்திருக்கும் உயரத்தை அடைய விரும்புகிறார்கள். இறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிறருக்கு ஒரு நல்ல நினைவாக இருக்க விரும்புவார்கள். அவர்கள் சென்ற இடத்தில் அமைதி, அவர்கள் பேசிய இடத்தில் நம்பிக்கை, அவர்கள் இருந்த உறவுகளில் உண்மை, இவற்றை விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதனால் அவர்கள் வெறும் ராசி அடையாளம் கொண்டவர்கள் அல்ல, மனித உறவுகளின் மதிப்பை உணர்ந்து அதை அழகாக்க பாதுகாக்கும் அரிய மனம் கொண்டவர்கள். காலம் மாடினாலும் துலாம் ராசிக்காரர்களின் நாகரிகமும் சமநிலையும் கண்ணியமும் ஒருபோதும் மங்காது. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக புரிந்திருப்பார்கள். மனிதர்கள் வரலாம் போகலாம், ஆனால் நம்முடைய மதிப்பும் கண்ணியமும் நிலைத்திருக்க வேண்டும். அதனால் அவர்கள் எந்த உறவிலும் தங்களை முழுமையாக இழந்துவிட மாட்டார்கள். அன்பு கொடுத்தாலும் சுயமரியாதையை காப்பாற்றுவார்கள். பிறரை மகிழ்வதற்காக தங்கள் உண்மையான மனதை மறைப்பது இவர்களுக்கு பிடிக்காது. உண்மையான உறவு என்றால் இது இருபுறமும் சமமாக இருக்க வேண்டும் என்று நம்புவார்கள். அந்த எண்ணமே அவர்களை பல தவறான உறவுகளிலிருந்து விலக்கி பாதுகாக்கும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நேரம் ஒரு பெரிய ஆசிரியராக இருக்கும். இளமையில் அவர்கள் பலரையும் எளிதில் நம்புவார்கள். பல விஷயங்களை மனதில் வைத்து கொண்டு வருந்துவார்கள். ஆனால் அனுபவங்கள் அவர்களை மெதுவாக மாற்றும். யார் தற்காலிகம், யார் நிலையானவர்கள் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். இந்த அனுபவம் அவர்களை கடினமானவர்களாக அல்ல நேர்மையானவர்களாக மாற்றும். அதனால் வயது அதிகரிக்க அதிகரிக்க அவர்கள் மேலும் அமைதியாகவும் புத்திசாலியாகவும் மாறுவார்கள். தொழிலில் துலாம் ராசிக்காரர்கள் பெயரில் மட்டுமல்ல, தரத்திற்காக உழைப்பார்கள். அவர்கள் செய்யும் வேலை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, தாங்களே திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக. அதனால் சிறிய பொறுப்பாக இருந்தாலும் முழு கவனத்துடன் செய்வார்கள். நேர்மை மற்றும் நம்பகத்தன்மை காரணமாக மேல் அதிகாரிகளின் நம்பிக்கையை எளிதில் பெறுவார்கள். அவர்கள் மெதுவாக முன்னேறினாலும் ஒருமுறை உயர்ந்த இடத்தை அடைந்தால் அதை நீண்ட காலம் நிலைநிறுத்தும் திறன் கொண்டவர்கள். அவர்களின் மனதில் எப்போதும் ஒரு அமைதியான கனவு இருக்கும். சண்டையற்ற வாழ்க்கை, உண்மையான உறவுகள், மரியாதை நிறைந்த சூழல், மன நிம்மதி தரும் காலம். இதற்காக அவர்கள் தினமும் அமைதியாக போராடுவார்கள். பலர் அதை கவனிக்காமல் போகலாம், ஆனால் அந்த அமைதியான முயற்சிதான் அவர்களின் மிகப்பெரிய சாதனை. அவர்கள் வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் ஆழமான இலக்குகளை சுமந்து நடப்பார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் தங்கள் உண்மையான வலிமையை உலகிற்கு காட்டாமல் அமைதியாக வைத்திருப்பார்கள். அவர்கள் பெருமை பேசுவதிலும் தங்களை வெளிப்படையாக உயர்த்தி காட்டுவதிலும் ஆர்வம் கொள்வதில்லை. ஆனால் அவர்களின் செயல்கள், அவர்கள் எடுத்த முடிவுகள், அவர்கள் காத்து கொண்ட உறவுகள், இவையே அவர்களின் உண்மையான பெருமைகளை வெளிப்படுத்தும். பலர் ஆரம்பத்தில் இவர்களை மென்மையானவர்கள் என்று மட்டும் நினைக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அவர்களின் மன உறுதி, பொறுமை, நிதானம் ஆகியவை எவ்வளவு ஆழமானவை என்பதை உணர்வார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு மன்னிக்கும் மனம் இருக்கும், ஆனால் மறக்கும் மனம் எளிதில் இருக்காது. யாராவது தவறு செய்தால் உடனே பகைத்து கொள்ள மாட்டார்கள், புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். ஆனால் அந்த அனுபவம் அவர்களின் மனதில் ஒரு பாடமாக பதிந்துவிடும். அதனால் ஒரே தவறை இரண்டாவது முறையாக அனுபவிப்பது மிகவும் அரிது. அவர்கள் பழிவாங்க விரும்ப மாட்டார்கள். மாறாக தங்கள் அமைதியை காக்கும் வகையில் அந்த மனிதர்களிடமிருந்து விலகிச் செல்வார்கள். இந்த அமைதியான தூரமே அவர்களின் பாதுகாப்பு. அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் இதயத்தையும் அறிவையும் சமமாக இணைத்ததாக இருக்கும். வெறும் உணர்ச்சியில் முடிவு செய்ய மாட்டார்கள். அதே நேரத்தில் வெறும் கணக்கு பார்த்து வாழவும் மாட்டார்கள். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் எடுத்த பல முடிவுகள் பின்னாளில் சரியானதாக மாறும். நண்பர்கள், காதல், திருமணம், தொழில் எதிலும் அவர்கள் நிலைத்திருக்குமா என்ற கேள்விக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த சிந்தனை அவர்களை தவறான பாதைகளில் செல்லாமல் காப்பாற்றும். துலாம் ராசிக்காரர்களின் அமைதி பலருக்கு புரியாத ஒன்று. அவர்கள் எல்லா விஷயங்களுக்கும் உடனே பதில் சொல்ல மாட்டார்கள். சில சமயம் மௌனமே சரியான பதில் என்று நினைப்பார்கள். அந்த மௌனத்தில் கோபமும் இருக்கலாம், வலியும் இருக்கலாம், அல்லது முழுமையான முடிவும் இருக்கலாம். அதனால் அவர்களின் அமைதியை பலவீனம் என்று நினைப்பது தவறு. அவர்கள் பேசாமல் இருப்பது பல நேரங்களில் மிகவும் வலிமையான நிலைப்பாடு. வாழ்க்கையின் முடிவில் துலாம் ராசிக்காரர்கள் நினைவில் நிற்பது அவர்கள் சம்பாதித்த செல்வத்தால் அல்ல, அவர்கள் கொடுத்த மரியாதையாலும் காத்த உறவுகளாலும் கண்ணியமாக நடந்த வாழ்க்கையிலாலும் தான். அவர்கள் சென்ற இடத்தில் நம்பிக்கை விதைப்பார்கள். அவர்கள் விட்டு சென்ற நினைவுகளில் அமைதி இருக்கும். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண மனிதராக அல்ல, வாழ்ந்த விதத்தால் பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் அரிய நபர்களாக திகழ்வார்கள். மேலும் அதே போலதான் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போதும் வெளிப்படையான வெற்றிகளை விட உள்ளார்ந்த அமைதியை அதிகமாக நாடுவார்கள். பெரிய பதவி, அதிக பணம், சமூக புகழ் அனைத்தும் முக்கியமானவைதான். மன நிம்மதி இல்லாமல் அவை எதுவும் முழுமையான மகிழ்ச்சிகளை தராது என்பதை அவர்கள் நன்றாக புரிந்திருப்பார்கள். அதனால் இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் அது எனக்கு அமைதியை தருமா என்ற கேள்வி மறைந்திருக்கும்.
இந்த சிந்தனை அவர்களை பல தவறான பாதைகளிலிருந்து காப்பாற்றும். துலாம் ராசிக்காரர்களின் அன்பு வெளியில் அதிகமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது மிகவும் ஆழமானது. அவர்கள் தினமும் பெரிய வார்த்தைகளால் பாசத்தை காட்ட மாட்டார்கள். ஆனால் சிறிய செயல்களில் அவர்களின் அன்பு தெரியும். ஒருவரின் தேவையை முன்கூட்டியே உணர்ந்து உதவுவது, அமைதியாக கஷ்ட நேரத்தில் விலகாமல் இருப்பது, இவைதான் அவர்களின் உண்மையான காதல் மொழி. அதனால் அவர்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் மட்டுமே அவர்களின் அன்பின் ஆழத்தை உணர முடியும். அவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளை கூட அமைதியாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு இழப்பையும் ஒரு பாடமாக மாற்றும் திறன் இவர்களுக்கு உள்ளது. பிறர் போல உடனே சோர்ந்து போகாமல் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்திப்பார்கள். இந்த மனநிலையை அவர்களை மெதுவாக ஆனால் மிகவும் வலுவானவர்களாக மாற்றும். அதனால் பல தோல்விகளுக்கு பிறகும் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றல் கொண்டவர்கள். துலாம் ராசிக்காரர்கள் யாரிடமும் தேவையற்ற சார்பை விரும்ப மாட்டார்கள். உணர்ச்சியிலும் பணத்திலும் வாழ்க்கை முடிவுகளிலும் தாங்களே தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். உதவி கேட்பது தவறு என்று அல்ல, ஆனால் தங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை மற்றவரிடம் ஒப்படைப்பது இவர்களுக்கு பிடிக்காது. இந்த சுயநிறைவு அவர்களுக்கு ஒரு தனி கம்பீரத்தை தருகிறது. அவர்கள் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்கள். சரி, நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.